ஸ்ரீ லைஃப் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வருடம், அதாவது கடந்த தை மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரை சில மாநிலங்களில் உள்ள எல்லை பிரதேசங்களில் சோதனை நிகழ்வு நடத்தப்பட்ட பொழுது பல ஆட்கடத்தக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் ரோபரிங் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தை மாதம் 1/1/2025 30/6/2025 வரை பிரான்ஸ் நாட்டிலிருந்து 2573 பேர் ஜெர்மன் நாட்டுக்கு சட்டவிரோதமான முறையில் வர முயற்சி செய்ததாகவும், இதே வேளையில் அயல் நாடான லுக்சம்பர்கிலிருந்து 1304 பேர் சட்டவிரோதமான முறையில் ஜெர்மனிக்கு வர முயற்சி செய்ததாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல் அயல் நாடான பெல்ஜியத்திலிருந்து 219 பேர் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வர முயற்சித்ததாகவும், 1364 பேர் பிரான்ஸ் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், 869 பேர் லக்சம்பர்க் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், பெல்ஜியத்துக்கு 132 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் ஜெர்மன் நாட்டிலிருந்து லக்சம்பர்க் நாட்டிற்கு ஒரு நாளைக்கு 50,000 பேர் வேலைக்காக அந்த எல்லையின் ஊடாக சென்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வையான நடவடிக்கையானது ஜெர்மன் நாட்டிலிருந்து வேலைக்கு செல்பவருக்கு சில அசௌகரியங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நன்றி.